வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரீ தான். கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் அடுத்தடுத்து என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்மிலாமஹாலக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி சாம்பார் டேஸ்ட் மட்டும் இல்லை, ரொம்ப சத்தான சாம்பாரும் கூட. ஸோ வாங்க பார்க்கலாம் நான் எப்படி முள்ளங்கி சாம்பார் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஒரு கப் துவரம் பருப்பை கழுவி அதில் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு, 4 பல் பூண்டு, பெருங்காயம், 1/4 ஸ்பூன் மஞ்சள், தேவைக்கேற்ப உப்பு, அதை முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம ஒரு 10 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுறோம். சின்ன வெங்காயம் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும் சாம்பாருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கூடவே நம்ம ஒரு தக்காளி ஆட் பண்ணுறோம். தக்காளியும் நல்லா வதங்கணும். இது கூடவே முள்ளங்கி ஆட் பண்ணிடுவோம். 3 நல்லா வதங்கின உடனே ஒரு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதங்கின உடனே தண்ணி ஊற்றி ஒரு 50% இந்த 3 நல்லா வேகிற அளவுக்கு மூடி போட்டு வேக வைங்க. இப்போ நல்லா வெந்துடுது. இதோடு நம்ம 2 ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணுறேன். இது வீட்டிலேயே அரைச்ச சாம்பார் தூள். சாம்பார் தூள் போட்டு 1 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம புளித்தண்ணி ஊற்றிக்கலாம். புளித்தண்ணி விட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க வேண்டாம். 1 நிமிஷத்தில் கொதிக்க வச்சு எடுத்துருங்க. இப்போ புளி ஊற்றி நல்லா கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே அந்த குக்கரையே வாஷ் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே தாளித்து விட்டுடலாம் சாம்பாரை. கடுகு, 2 வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதோடய கலந்து விட்டுருங்க. சுவையான சாம்பார் தயார். என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.